2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவியான டேம்பியர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ தமிழ் டப்பிங்கோட இந்த படம் வெளிவந்திருக்கு. எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 வயசான சூனியக்காரிகள் ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரசவத்தை ஒரு வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக ஒரு வேம்பயர் பார்த்தீங்கன்னா தேடி வருது. ஸோ அதை இவங்க ஃபைட் பண்ணி அந்த பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்லபடியா பார்த்தீங்கன்னா பெத்தெடுத்து அந்த குழந்தை இவங்க கையில தூக்குனதுக்கு அப்புறம் இவங்க இளமையாயிடுறாங்க இந்த 3 சூனியக்காரிகளும். ஆக்சுவலி இந்த பெத்து எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த குழந்தை தான் டேம்பயர். ஸோ இந்த டேம்பயர்னே வேற ஒன்றும் இல்லை, வேம்பயர் ஹண்டர் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இவங்களால மட்டும் தான் வேம்பயரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொலை பண்ண முடியும். இவங்களோட ரத்தம் பார்த்தீங்கன்னா வேம்பயர் மேலே பட்டுச்சு அப்படின்னாலே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அபூர்வமான அந்த குழந்தைகளை இந்த 3 சூனியக்காரிகள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடில் இப்போ ஒரு பல வருஷங்கள் ஓடி போயிருது. இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறதுனால ஆர்மி சோல்ஜர்ஸ் அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸுக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு சில சம்பவங்கள் நடந்து போது அவங்கள அட்டாக் பண்றது ஒரு சாதாரண மனுஷங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த வேம்பயர்ஸை அழிக்கிறதுக்கு டேம்பயர் அப்படிங்கிறவங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவங்க அந்த டேம்பயருக்காக தேடிட்டு இருக்காங்க. பட் இந்த சைடில் நம்ம ஹீரோ ஒரு டேம்பயர் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்காப்ல. ஆனா ஒரு கட்டத்துல தான் தெரியுது அவர் உண்மையும் அவர் ஒரு டேம்பயர் தானே. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம ஹீரோ யாரு அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேம்பயருக்கு எதிராக அவர் என்னெல்லாம் பண்ண போறாரு, இதை சுத்தி தான் இந்த கதைக்களம் நல்லாவே நகருது. சூப்பரான ஒரு பிளாட்டுங்க. படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே அந்த சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மள வியப்பு ஊட்டுது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த வேம்பயரை வச்சு வரக்கூடிய வேம்பயருக்கும் அந்த சோல்ஜர்ஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடங்கள்ல கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வேம்பயர் த்ரில்லர் பார்க்குற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டோரி வைஸாக பார்க்கும் போதும் ஒரு ப்ராப்பரான நரேஷன் கொடுத்து தான் கொண்டு போயிருக்காங்க. நான் வேம்பயர் படங்கள் பார்த்துருக்கேன். நான் வேம்பயரை கொலை பண்ணக்கூடிய டேம்பயர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த படத்தை பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதனால இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக போரிங் எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. ஆனால் படத்தில் அந்த மிடில் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதை தாண்டி அந்த சிஜி அவுட்புட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன்.